யூ நீட் டு பிரெயின் வாஷ் யுவர் செல்ஃப் டு மேனிஃபெஸ்ட். அண்ட் அதை பண்ணுறதுக்கு இந்த 3 விஷயத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணும். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான் சப்கான்ஷியஸ் ரிகர்சல். உங்கள் ஃப்யூச்சர் என்னென்னலாம் இருக்கணும், எப்படி இருக்கணும், உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும், நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கணும், எந்த ஃபீல்டில் எவ்வளோ அச்சீவ் பண்ணணுங்கிற எல்லாத்தையும் ஒரு ரிகர்சலாக நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அப்படியே ஒரு விசுவலைசேஷனாக பண்ணணும். அண்ட் அதில் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட் யுவர் பாடி. அதாவது இப்போ இருக்கிற ப்ரெசென்ட்ல யூ ஹாவ் டு ஃபீல் சேஃப்டி. அதை விட்டு ஃபியூச்சரில் அது நடந்துருமா, அது நடக்காதா, அப்படி இப்படி நீங்கள் ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் அந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். ஒன்று மெடிடேஷன், ரெண்டாவது ஒன் ஸ்லோ டவுன் யுவர் பிரெத். இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம மைண்ட் ரொம்ப காம் ஆகிடுது. அண்ட் நம்ம ரொம்ப காம் ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்ம எதையும் சேஸ் பண்ண மாட்டோம், அட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இதுதான் மூணாவது அண்ட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்ட் எவிடன்ஸ். அதாவது இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல் கண்டென்ட் கிரியேட்டர் தான் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸை நம்ம பிரெயினுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் அது எப்படி கொடுக்கணும்னா சின்ன சின்ன விஷயத்த செஞ்சு அதை நமக்கு நம்மளே ப்ரூவ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 நிமிஷம் மெடிடேட் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறது, இல்லை அதை எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம மைண்டுக்கு ஒரு எவிடன்ஸாக கொடுக்கணும். இங்கே பார்த்தியா இதெல்லாம் நான் பண்ணுறேன், நான் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் கண்டென்ட் கிரியேட்டர் தான் அப்படின்ட்டு. அண்ட் இதே மாதிரி நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டென்ட்டுக்கு மறக்காம என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.